நாக பிரதிஷ்டா அப்படின்னு ஒரு பூஜா கல்பம் இருக்கு. அந்த பூஜா கல்பத்தின்படி யஜுர்வேதத்திலிருந்து அந்த நீர் தேவதைகள், நீர் நிலைகள் எங்கெங்கிருந்தெல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தினால நமக்கு தீர்த்தம்ங்கிறது கிடைக்கிறது, நீர்வீழ்ச்சி மூலமாக கிடைக்கிறது, ஊத்துகள் மூலமாக கிடைக்கிறது, இங்க கருங்கல் இடுக்கில இருந்து கிடைக்கிறது, பலவிதமான ரிசோர்சஸ் அந்த மாதிரியான நிதானமாக வருது, வேகமாக ஓடி வர தீர்த்தம். இப்படி இந்த பலவிதமான தீர்த்த தேவதைகளை எல்லாத்தையும் தேவதையா தான் நாம பார்க்கிறோம். இந்து மதத்துல நீரை நீர் தேவதையாக நாம பார்க்கிறோம். அதுக்காகத்தான் இந்த புஷ்கர விழா எல்லாம் நம்ம நடத்துறோம். நிறைய புஷ்கர விழா நடந்து இப்ப நர்மதா புஷ்கரம் நடந்துட்டு, அடுத்தது சரஸ்வதி புஷ்கரம் நடக்கும். அதன்படி அத்தியஸ்வாகா அப்படிங்கிற மந்திரம் ஆரம்பிச்சு அந்த ஒரு 50 தேவதைகளுக்கு மேல இடம் 50 விதமான நீர் ஆதாரங்கள் என்ன இருக்கும் அதுக்கெல்லாம் பூஜை பண்ணி 13 கலசங்களை வச்சு, அப்புறம் ஏதோ ஒரு அந்த மரத்தினுடைய கட்டையினால கம்புனால அத இந்த குளத்துல அதை போட்டு சில பிரதிமைகள்லாம் போட்டு இந்த தீர்த்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜந்துக்கள் எது தீர்த்தத்துக்குள்ள சஞ்சரிக்குமோ அது, இந்த மயில், மாடு, பசுமாடு, இது மாதிரி பிரதிமைகள்லாம் சாப்பிட்டுட்டு வெளில வரக்கூடியது, அதுக்கு சில பிரதிமைகள், அதுலேயே வசிக்கக்கூடிய மீன் மாதிரியான நண்டு மீன் அது மாதிரியான ஜந்துக்களுடைய பிரதிமைகள்லாம் போட்டு இந்த தடாக பிரதிஷ்டா காரியக்கிரமும் நடந்தது. வைதிகமான ஏற்பாட்டோட அந்த சரசு இந்த தடாகம் அது ஆரம்பிச்சு வைக்கப்பட்டது. ஆக இந்த கோவில் திருப்பணி பண்ணும் பொழுது மறுபடியும் அந்த தடாக பிரதிஷ்டையை நாம பிரச்சாரம் பண்ணினோம்னா இந்த கோவில் கும்பாபிஷேகத்தோடு சேர்ந்து இதையும் விசேஷமா பண்ணலாம். ஜனங்களுக்கும் அந்த தீர்த்த தேவதைகளை பற்றிய ஒரு புரிதல் அதிகமாகும். சங்கர ஜெய ஜெய சங்கர்.